end product. அப்போ protein breakdown ஆச்சுன்னா உங்களுக்கு யூரியா bloodல அதிகமா இருக்கும். Fat breakdown ஆச்சுன்னா it is known as ketone bodies னு பேர். Ketone production அதிகமா இருக்கும். அதெல்லாம் இந்த bloodல தான் சுத்தம். Fat breakdown ஆச்சுன்னா அதோட breakdown body ketone it is acidic. இந்த acidic body bloodல சுத்தும்போது blood acidic ஆயிடும். Blood எப்போ acidic ஆ மாறுதோ brain affect பண்ணி it will lead to diabetic coma அப்படினு சொல்லக்கூடிய ஸ்டேஜ் நிறைய பேர் டெத் ஃபேஸ் பண்ற அளவுக்கு இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ketoacidosis. நம்பர் 2 ப்ராப்ளம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபேட்டிக் சோர்வாவே காணப்படுவாங்க. ஒரு ஆக்டிவிட்டியே இருக்காது. காலையில இருந்து நைட் மட்டும் கீழே உட்காந்துட்டா போதும், படுத்துட்டா போதும் அப்படின்னு எந்த செயல்பாடும் செய்ய முடியாத மக்களை வந்து ஒரு சோம்பேறி ஆக்கிடும் கிட்டத்தட்ட இந்த ஃபேட்டிக் மூலமா. அண்ட் மஸ்குலர் பெயின், ஏன்னா புரோட்டீன் டிஸ்இன்டெகிரேட் ஆகுது. உங்களுக்கு பாடியில வந்து புரோட்டீன் பெயின், புரோட்டீன் தான் மெயின் மசில்கெல்லாம். அப்ப இந்த புரோட்டீனை வந்து ஏன்னா பாடிக்கு வந்து கார்போஹைட்ரேட் இன்சுலின் இல்லைன்றதுனால கார்போஹைட்ரேட்டை எனர்ஜி சோர்ஸா யூஸ் பண்ண முடியல. அது ஃபேட்டையும் புரோட்டீனையும் யூஸ் பண்ணுது. அப்போ புரோட்டீனை யூஸ் பண்ணும்போது புரோட்டீன் தான் மசில்ஸ் கரைக்கும். அதனால தான் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் டயபெட்டிக் வரதுக்கு முன்னாடி நல்லா இருப்பாங்க. டயபெட்டிக்ஸ் கொஞ்சம் வந்த உடனே சடன் வெயிட் லாஸ் ஒரு ஆளுக்கு ஏற்படுதுன்னாக்கா அப்படியே உருக்கிடும். சடன் வெயிட் லாஸ் ஏற்படுதுன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் டயபெட்டிஸ். இந்த ஃபேட் எல்லாம் போச்சுன்னா தான் ketoacidosis. ஃபேட் போச்சுனாலே பாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிடும். அதே தான் மசிலுக்கும் புரோட்டீன் டிஸ்இன்டெகிரேட் ஆக ஆரம்பிக்கும். புரோட்டீன் டிஸ்இன்டெகிரேஷன்னா மஸ்குலர் பெயின் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் நிறைய வரும். இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம். இதை வந்து குயிக்கா ட்ரீட் கூட பண்ணிட முடியும், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பட் முக்கியமான ப்ராப்ளம் இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸ் தான் டியூ டு டயபெட்டிக்ஸ். இந்த லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸ் எப்படிலாம் என்னென்னலாம் இருக்கும்? ஒன்னு, இதுல ரெண்டு விதமா பிரிக்கலாம் நம்ம ஆக்சுவலா. மேக்ரோவாஸ்குலர் டிசீஸ், மேக்ரோவாஸ்குலர், இன்னொன்னு மைக்ரோவாஸ்குலர். வாஸ்குலர்னு பாத்தீங்கன்னாக்கா பாடியில இருக்கக்கூடிய வெயின்ஸ் ஆர்டரிஸ் பிளட் ஃப்ளோ பண்ணக்கூடிய குழாய்கள். அப்போ மேக்ரோவாஸ்குலர் இந்த ஏஜ் ஆஃப் இந்த டயபெட்டிக்ஸ் காரணமா பிளட் போகக்கூடிய இந்த குழாய்களை அத்தனைக்கும் ப்ராப்ளம் வந்துடும். ஆர்டரியோட ஏஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட உண்மையான ஏஜ், உங்களோட ஏஜ் இப்ப இருக்கிற ஏஜ் பிளஸ் இயர்ஸ் வித் டயபெட்டிக்ஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ். 20 வருஷம் டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரோட வயசு 50, 30 வயசுல இருந்து அவரு ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்னா அவரோட வயது வேணா 50 இருக்கலாம். ஆனா ஆர்டரியோட வயது என்னன்னு பாத்தீங்கன்னா 50 பிளஸ் 20, ஒரு 70 வயதுக்கு அவரோடக்கு என்ன மாதிரி ஆர்டரி இருக்குமோ உங்களுக்கே தெரியும். வாழ்க்கையில வயதாக நம்மளுடைய ஆர்டரி அதெல்லாம் வந்து பிரிட்டில் ஆகும், எலும்பெல்லாம் தேய்மானம் நடக்கும். இது வயதாக நடக்கக்கூடியது தான் சாதாரணமா. ஆனா ஒரு டயபெட்டிக்கோடு 50 வயசுல இருக்க வேண்டிய ஆர்டரி 70 வயசுல இருக்க வேண்டிய ஆர்டரி மாதிரி இருக்கும். அப்ப திங்க் பண்ணி பாருங்க. இதனால தான் அந்த வாஸ்குலர் டிசீஸ்னு பேரு. மேக்ரோவாஸ்குலர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் சிவிடி, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். இதுதான் பிக்கஸ்ட் ப்ராப்ளம். 80% 100க்கு 80 பேர் டயபெட்டிக் பீப்புள் will die only because of heart problem. நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாம் திங்க் பண்ணி அவங்களெல்லாம் எடுத்து கேட்டு பாருங்க. டயபெட்டிக்ஸ் இருந்தா ஹார்ட் ப்ராப்ளத்துல தான் மேக்ஸிமம் இருப்பாங்க 80%. அதாவது டயபெட்டிக் இஸ் 5 times more prone to heart attack. நார்மல் பர்சனுக்கு ஹார்ட் அட்டாக் வரதை விட ஒரு டயபெட்டிக்கு 5 மடங்கு அதிகமா குயிக்கா வரதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது இதோட ரிஸ்கை எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு செகண்ட் ஹார்ட் அட்டாக் எவ்வளவு குயிக்கா வருமோ, இந்த ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் வந்தவொடனே செகண்ட் ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்னு எவ்வளவு கேர்ஃபுல்லா இருப்பாங்க. சாப்பாட்டுல, ட்ரக்ஸ்ல, வாழ்க்கை முறையில எவ்வளவு கேர்ஃபுல்லா இருப்பாங்களோ அந்த அளவுக்கு ரிஸ்க் ஒரு டயபெட்டிக் பீப்புளுக்கு ஹார்ட் அட்டாக் வருது.
அப்போ அந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இன்னைக்கு டயபெட்டிக்ஸ்னால ரொம்ப ரொம்ப அதிகம். ஒன்று. ரெண்டாவது ஸ்ட்ரோக். இது பாத்தீங்கன்னாக்கா ஹார்ட்டுக்கு போற கரோனரி ஆர்டரியில, இது பேர் ஆர்த்ரோஸ்க்ளெரோசிஸ் சொல்லுவோம் நம்ம. அந்த கரோனரி ஆர்டரியில அடைப்பு ஏற்படும். இப்படிதான் இருக்கு. இது ஃபுல்லுக்கும் பிளட் போனோம் உண்மையா பார்த்தா. ஆனா டியூ டு வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு அந்த ஆர்டரிஸ் எல்லாம் பிரிட்டில் ஆயிடும், அந்த வால்ஸ் எல்லாம். இது மூலமா ரிஜிட் ஆகிறதுனால பிளஸ் எல்டிஎல் கொலஸ்ட்ராலும் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு அதிகமா இருக்கும். இது ரெண்டுத்தினாலையும் ஒரு அடைப்பு ஏற்பட்டுட்டே வரும். இதெல்லாம் அடைச்சு போச்சு, இவ்வளவுதான் பிளட் போகும். இந்த அடைப்பு இந்த பக்கமும் போகும்போது கம்மியான பிளட் போகும். திஸ் வில் லீட் டு ஹார்ட் அட்டாக். இதுதான் ஆர்த்ரோஸ்க்ளெரோசிஸ் சொல்லுவோம். இது மாதிரி பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் ஃப்ளோயிங் வெயின்ஸ்ல இந்த மாதிரி அடைப்பு ஏற்பட்டா இட் வில் லீட் டு ஸ்ட்ரோக். இன்னைக்கு நிறைய டெத் டியூ டு இந்த மாதிரி. இது வந்து செரிப்ரல் வாஸ்குலர் டிசீஸ் சொல்லுவோம். இதனாலயும் நிறைய டெத் இன்னைக்கு வந்து பிகாஸ் அதோட பேசிக் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் டியூ டு டயபெட்டிஸ் அலோன். மூணாவது பாத்தீங்கன்னா ஒன்னு பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ். பெரிஃபரல் வாஸ்குலர்னா கை கால், இது காலில் தான் ரொம்ப அதிகமா வரும். காலில் போகக்கூடிய பிளட் ஃப்ளோயிங் ஆர்டரிஸ்ல என்னென்ன ப்ராப்ளம் வரும்? சரி, ஒன்று புரிஞ்சுக்கணும். பாடியில வந்து நம்ம உடம்பை சுத்தி ஹார்ட்டை சுத்தி இருக்கிற பிளட் ஃப்ளோ டியூ டு ஹார்ட் ப்ரெஷரே நடந்துடும். ஆனா கால்ல போய் அந்த பிளட் மேல வரணும்னாக்கா பிகாஸ் ஆஃப் மஸ்குலர் ஆக்ஷன், இது மூலமா தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வரணும். ஆனா இந்த டயபெட்டிக் பீப்புளுக்கு பாத்தீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி டியூ டு ஹை சுகர் அந்த பிளட் ஃப்ளோயிங் வெயின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரிஜிட் ஆயிடும். இதனால அண்ட் டியூ டு சர்டன் கண்டிஷன்ஸ் லைக் ஒபிசிட்டி, மஸ்குலர் ஆக்ஷன், ஏன்னா எக்ஸசைஸ் இல்லை, இது மூலமா அந்த பிளட் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுனால தான் நிறைய பேருக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் எல்லாம் வரும். வெரிகோஸ் வெயின்ஸ் எல்லாம் நரம்பு சுற்றுன்னு சொல்லுவோம். பிளட் மேல வர முடியாத அங்கேயே இருக்கும். இது மூலமா பிளட் ஃப்ளோ சரியா இல்லாத, காலுக்கு சரியா இல்லாத ஒரு காரணத்தினால லெக் ஆம்புடேஷன்ஸ். இன்னைக்கு 100 பேர்ல 60 பேர் வந்து லெக் ஆம்புடேட் பண்றாங்க. அப்படின்னாக்க இந்தியால இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் மூலமா கால் போறது ரொம்ப கம்மி. ஆனா 100க்கு 60 பேரோட கால் போறதுக்கு காரணம் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ் தான். சோ இட் இஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மேக்ரோ வாஸ்குலர்னு சொல்லலாம். ஏன்னா பெரிய பெரிய வெயின்ஸ். இதை சின்ன சின்ன வெயின்ஸ் அண்ட் ஆர்டரிஸ்ல நடந்தா இட் இஸ் நோன் அஸ் மைக்ரோ வாஸ்குலர்னு பேர். மைக்ரோ வாஸ்குலர். இது பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னாக்கா மைக்ரோ வாஸ்குலர்ல கிட்னி, டயபெட்டிக் கிட்னி டிசீஸ். டயபெட்டிக் கிட்னி டிசீஸ், டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட பாடியில இருக்கிற அந்த பிளட்ல இருக்கிற இம்பியூரிட்டிஸ் எல்லாம் எக்ஸ்கிரீட் பண்றது கிட்னி. அதை எடுத்து யூரின்ல வெளியில தள்ளுற ஒர்க் தான் இந்த கிட்னி பண்ணுது. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப மைக்ரோ கேபிலரிஸ், பிளட் ஃப்ளோ பண்ணக்கூடிய ரொம்ப தின் கேபிலரிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம், பல கோடிக்கணக்கான கேபிலரிஸ். இந்த கேபிலரிலாம் இந்த சுகர்னால ரிஜிட் ஆயிடும். இந்த சுகர்னு சொன்னா அந்த சுகர் எங்கெங்க போகுதோ, ஆக்சுவலா ஏன் இந்த ப்ராப்ளம்னாக்கா சுகர் எங்கெங்க போகுதோ எல்லா இடத்துலயுமே ப்ராப்ளம் இருக்கும். நீங்க சுகர் எடுத்து வெளியில வைங்க, ஏதாவது ஒரு ஸ்வீட் எடுத்து வெளியில வைங்க, அங்க ஃபங்கஸ் வந்துடும், ஈ, எறும்பு இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணும். அந்த மாதிரி சுகர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேக்ரோ வாஸ்குலர். மற்ற பெரிய வெயின்ல போனா என்ன ப்ராப்ளம் வரும்? சின்ன வெயின்ல கிட்னியில போச்சுன்னா கிட்னியில சுகர், அந்த சுகர்னால அந்த கேபிலரிஸுக்கு உங்களுக்கு ரிஜிட் ஆகிறதுனால பிளட் ஃப்ளோ சரியா இல்லாததுனால யூ கெட் டயபெட்டிக் நெஃப்ரோபதி. 10 பேர்ல 3 பேர் டயபெட்டிக்ஸ் பீப்புள் 10 பேர் எடுத்தீங்கன்னா அதுல 3 பேர் கண்டிப்பா டயாலிசிஸ் ஸ்டேஜில் எடுத்துட்டு போய் விட்டுடும். இதான் மேஜர் ரீசன். இதனாலதான் இந்த டயபெட்டிக் நெஃப்ரோபதினால பிபி, பிளட் பிரஷர் அதிகமாகுது, எல்லாம் வந்து பிகாஸ் ஆஃப் டயபெட்டிக் கிட்னி டிசீஸ். நம்பர் 2 மைக்ரோ வாஸ்குலர்ல பாத்தீங்கன்னாக்கா இட் இஸ் கண்ணு. இந்த கண்ணை வந்து பெரிதும் பாதிக்கும் இந்த டயபெட்டிக்ஸ். கண்ணை எப்படி பாதிக்கும்? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேட்ராக்ட். இது எல்லாருக்கும் கண்ணில் புற கட்டுறதுன்னு வாங்க.